அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பேச போகிறது என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் லைஃப் ஒரு அளவுகோல் எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த அளவுகோலில் இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான எடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுக்கான அளவுகோல். 10 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல 5 வார்த்தை, 5 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல 3 வார்த்தை, 3 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒரு வார்த்தை. இதை நம்மளால் பேச முடிஞ்சுது அப்படின்னா அது லைஃப்பில் ஆகச்சிறந்த முன்னேற்றம். அது எப்படி சார் 10 வார்த்தையை எப்படி 5 வார்த்தையா, 5 வார்த்தையை எப்படி 3 வார்த்தையா, 3 வார்த்தையை எப்படி ஒரு வார்த்தையாக நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது விழிப்பு. கேட்டதுக்கு மட்டும்தான் பதில். கேட்டதுக்கு என்ன மாதிரி பதில் சொல்லணும், அந்த உரையாடலை நம்மளே நீட்டிக்கக்கூடாது. அந்த நீட்டிக்காமல் பதிலோடு நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பேசுகிறதுக்கான ஒரு அளவீடை நம்மளாலேயே குறைச்சிக்க முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு, நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்ட அப்படின்னா, நான் படிக்கிறேன் அப்படின்றது ஒரு வார்த்தை. நீ என்ன படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டால், நான் தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். நம்மளே அறியாமையே தமிழில் நான் இது படிச்சுக்கிட்டு இருக்கேன், தமிழில் அடுத்த இந்த லெசன் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நம்ம இந்த பேச்சை நீட்டிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய எனர்ஜி பேச்சில் தான் நம்மளுடைய முக்கியமான சக்தி விரயமாகுது. இப்படி ஒரு கட்டத்துலையும் நமக்கு தேவையான பேச்சுன்ற ஒரு விஷயத்தை நோக்கி முன்னேறும் போது நமக்குள்ள அந்த சக்தி அதிகம் சேகரம் செய்யுது. சக்தி அதிகம் சேகரம் செய்கிறதுனால நம்மளுடைய வேலையிலையும், நேர்த்திகையிலையும், சிந்தனையிலையும், அறிவிலையும் எல்லாத்தையும் ஒரு தெளிவு ஏற்படும். தெளிவு ஏற்படும் போது நம்மளோட செயல்கள் எல்லாமே பர்ஃபெக்ஷனாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம எதுக்கு அளவீடு எடுக்கிறோமோ இல்லையோ, வாழ்க்கையில் நம்ம பேச்சுக்கு அளவீடு இருக்குன்றது ஒரு முக்கியமான டோக்கன் ஆக்ட். இந்த டோக்கன் ஆக்டை எடுத்து பாருங்கள். லைஃப்பில் எல்லாருக்கும் அபரிமிதமான செல்வம் கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். ரொம்ப நன்றி.